மத்திய கைலாஷ் பகுதியில போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட எல் வடிவ மேம்பாலம் எப்படி இருக்கு, பயண நேரம் எவ்வளவு மிச்சமாக இருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் இருக்கா என்பதை நாம் தற்பொழுது நேரடியாக பார்க்க இருக்கிறோம். மத்திய கைலாஷ் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியா செல்லாதீங்க, வேற வழியா செல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மத்திய கைலாஷ் பகுதியில நிறைய ஐடி பீப்புள் தான் அதிகமாக இந்த சாலையை காலையில மாலையில இந்த பீக் ஹவர்ஸ்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட இந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை பயன்படுத்தும் பொழுது அரை மணி நேரம் முதல் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வரை இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ரொம்ப அதிகமா இருக்கும். ராஜீவ்காந்தி சாலையில இருந்து மிக முக்கியமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இனி இந்த மேம்பாலத்தை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷங்கள் முதல் 20 நிமிஷங்கள் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 61 கோடி மதிப்பீட்டுல நீண்ட நாட்களாக இந்த மேம்பால பணிகள் நடைபெற்று வந்தது. ஆனா இன்னைக்கு இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலமாக கிண்டி, அடையாறு மற்றும் மத்திய கைலாஸ்ல இருந்து ஓஎம்ஆருக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், பயணிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த டிராபிக்குடைய போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக குறைய இருக்கிறது. இதனால் அவங்க வேலைக்கு போகுவதா இருக்கட்டும், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் இனி எளிமையாக இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தும் பொழுது போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது எட்டப்பட இருக்கிறது. இதன் மூலமாக அவங்க சரியான நேரத்துக்கு அவங்க செல்லக்கூடிய இடத்துக்கு செல்லலாம். பயணங்களை பொறுத்தளவு எப்பொழுதும் ரொம்ப அதிகமான ஒரு அழகான பயணம் தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட பயணத்தை மேலும் அழகாக்க கோடியில் தான் முதலமைச்சரால் இன்று இந்த எல் வடிவ மேம்பாலம் என்பது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதனுடைய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம். டிராபிக் பெருசா எந்த அளவு இல்ல, பீக் ஹவர்ஸ்லயும் நிச்சயமாக இருக்காதுன்னு போக்குவரத்து காவலர்கள் தெரிவிக்காங்க. ஒட்டுமொத்தமாக இனி இந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சாலையை ஒரு பக்கம் பயன்படுத்தலாம், மேம்பாலத்தின் மேல இருக்கக்கூடிய இந்த சாலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது பயணத்தை வாகன ஓட்டிகள் இனி எந்தவித சிரமமும் இன்றி, போக்குவரத்து நெரிசல் இன்றி ரொம்ப அழகாக சென்னையை சுத்தி பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.